வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வாணியம்பாடி அருகே மினி லாரி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பெண்கள் உட்பட 10 பேர் பலி. படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லியில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி. பிரதமர் மோடியை சந்தித்து தமிழக கோரிக்கைகளை முன்வைப்பார் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் தற்போது மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை என்று மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய பாஜக அரசிடம் மண்டியிட்டு கிடப்பதாகவும் விமர்சனம். தூத்துக்குடியில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டவிரோதமாக யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் எஸ்பி முரளி லம்பா பேட்டி. வாணியம்பாடி அருகே மினி லாரி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பெண்கள் உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் இருந்து மாங்காய் ஏற்றி வந்த மினி லாரியில் 35க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர். வாணியம்பாடி அருகே புள்ளூர் பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் வந்தபோது லாரி அங்குள்ள பள்ளத்தில் திடீரென கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் மினி லாரியில் சென்ற பெண்கள் உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்த 25க்கும் மேற்பட்டோரை மீட்டு குப்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த பயங்கர விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கி. வீரமணி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு படுகாயமடைந்தவர்களுக்கும் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என்று கூறினார். 2 பேர் வேலூர்லேயும் இருக்காங்க. வேலூரில் இருக்கிறவங்க கூட நல்லா இருக்காங்க, நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். அதே மாதிரி வாணியம்பாடியில் இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட இரவு சரியாக 1 மணி நின்று கலெக்டர் எஸ்பி வந்திருக்காங்க, நாங்கள் அமைச்சர் வந்திருக்கோம். எல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கோம். எல்லாம் பார்த்துங்க, எல்லாமே சிறப்பாக மருத்துவர்கள்லாம் அதுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு மேல் எதுவும் பயப்படுவதற்கு அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை என்கின்ற அளவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இனி வைத்துக் கொள்வார்கள் என்ற நிலையிலே இன்னைக்கு எல்லாம் நலமாக இருக்கின்றார்கள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை 10:30 மணிக்கு நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது, தேசிய சத்துணவு திட்டம் மற்றும் மத்திய அரசின் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனி விமானம் மூலம் நேற்று டெல்லி சென்றடைந்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் பழனிசாமி பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேசவும் திட்டமிட்டுள்ளார். அப்போது காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் கோரிக்கையை முன்னிறுத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் ஆந்திரா பவனில் ஆலோசனை நடத்தினர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கர்நாடக முதல்வர் குமாரசாமி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இந்த நிலையில் 4 முதலமைச்சர்களும் ஆந்திரா பவனில் சந்தித்து பேசினர். மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து வரும் இவர்கள் மக்களவைத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். கர்நாடக முதல்வராக குமாரசாமி பதவியேற்ற விழாவில் மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது நடைபெற்று வரும் அதிமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை என்றும் அதனை விரைவில் அகற்றுவோம் எனவும் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா நகரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின், சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 13 முறை வெற்றி பெற்று சாதனை படைத்தவர் கருணாநிதி என புகழாரம் சூட்டினார். கருணாநிதிக்கு திருவாரூர் தாய் என்றால் அண்ணா நகர் சே என கூறிய ஸ்டாலின், மக்கள் விரோத ஆட்சியை அகற்றும் தந்திரத்தை அவர் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். கலைஞர் அவர்களை பொறுத்தவரையிலே திருவாரூர் அவருக்கு தாய். ஆனால் அண்ணா நகரை பொறுத்தவரையில் கலைஞருக்கு இது சேய். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே தான்
இந்த புதிதாக இந்த பகுதி அண்ணா நகர் பகுதி என்ற ஒரு பகுதியே முதலில் உருவாக்கப்பட்டது என்பதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். எல்லோரும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைக்கு இந்த அண்ணா நகர் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களா என்பதை யாரும் மறந்திட முடியாது. தற்போது நடைபெற்று வருவது மக்கள் ஆட்சி இல்லை என்றும் வெறும் காட்சியாக இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். மத்திய பாஜக அரசிடம் மண்டியிட்டு கிடக்கும் அரசை விரைவில் அகற்றுவோம் என சூளுரைத்த ஸ்டாலின் திமுக விரைவில் ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி, அது ஆட்சி அல்ல, ஒரு காட்சி. இன்றைக்கு அந்த அதிமுக ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு மோடிக்கு அடிபணிந்து தலைகுனிந்து கூனி குறுகி அடிமையாக மண்டியிட்டு எடுபடியாக எடப்பாடி இல்ல எடுபடி பழனிசாமி. தூத்துக்குடி கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள 243 வழக்குகளில் இதுவரை 248 பேர் தகுந்த ஆதாரத்தோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் வீண் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மேலும் பொதுமக்களிடையே அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து சங்கங்கள் மற்றும் பொதுமக்களை அழைத்து காவல்துறை சார்பாக கூட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். கலவரம் தொடர்பாக பெண்கள், குழந்தைகள் யாரும் கைது செய்யப்படவில்லை என குறிப்பிட்ட அவர் இதுவரை 243 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 248 பேர் தகுந்த ஆதாரத்தோடு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், நம்ம மாவட்டத்தில் சில வாட்ஸ்அப் குரூப்பில் சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பெண்கள் அதே மாதிரி குழந்தைகள் வழக்கில் சம்பந்தம் இல்லை அவர்கள் ஒரு சில பேர் சோஷியல் நெட்வொர்க்கில் இந்த மாதிரி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேங்க. 243 வழக்குகள் காவல்துறை பதிவு பண்ணிட்டோம். அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட 248 நபர்கள் தகுந்த ஆதாரங்கள் கைது செய்து. உதகையில் சாலை விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு போக்குவரத்து கழகம் சார்பில் தலா 5 லட்சம் வழங்கப்படும் என்று அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். உதகையில் அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் படுகாயம் அடைந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர்கள் SP வேலுமணி, MR விஜயபாஸ்கர், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆகியோர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். அப்போது விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு 15,75,000 நிவாரணத் தொகைக்கான காசோலைகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MR விஜயபாஸ்கர், முதலமைச்சர் நிவாரண நிதி தவிர போக்குவரத்து கழகம் சார்பில் காயம் அடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் முறை முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதாக கூறினார். உதகை சாலை விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு போக்குவரத்து கழகம் சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நாளை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். போக்குவரத்து கழகத்தில் முதலாக அந்த காப்பீடு மூலமாக இன்று மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 9 நபர்களுக்கு சுமார் 15,75,000 ரூபாய் அவர்களுக்கு முதல் உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். இறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய். ஒசூர் பகுதியில் உள்ள பள்ளிகளில் தெலுங்கு மொழிக்கான ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஒசூரில் தனியார் பள்ளி திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் 28,000 கோடி ரூபாய் செலவில் திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் தமிழகத்தில் கல்வி மாற்றங்கள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். விழாவில் அமைச்சர் அன்பழகன், பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ஒசூர் பகுதியில் தெலுங்கு மொழிக்கான ஆசிரியர் பற்றாக்குறை குறித்து ஆய்வில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த பணி இடங்களை நிரப்புவதற்கான பணிகள் ஜூலை மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் உறுதி அளித்த அவர், சிறுபான்மையினரின் மொழி பாதுகாக்கப்படும் எனவும் கூறினார். இங்கே பேசுகின்ற ஆசிரியர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 2 அச்சங்கள் அதில் இருந்திருக்கிறது. தெலுங்கில் எழுதுவரா அல்லது தமிழில் எழுதுவரா ஒரு பாடம் என்ற முறையில் அவர் அது பின்தங்கி இருக்கிறதே தவிர அதை பற்றி அரசு ஆய்ந்து
இனி எதிர்காலத்தில் இந்த மாணவர்களுக்கு முழு பயிற்சி அளித்து 100% வெற்றி பெறுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தெலுங்கு பேசுகிற இந்த பகுதியில் முழுமையாக ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்குள் அனைத்து ஆசிரியர் நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்போது ஆசிரியர் கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது முடிந்தவுடனே அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். நன்றி. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் எழுதிய அதிகாரத்திடம் உண்மையை பேசுவது என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை டி நகரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ப. சிதம்பரம், ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் மீது தாங்காத சுமையை திணிக்கக்கூடாது என வலியுறுத்தினார். சாதி ஒழியவும் பொருளாதாரத்தை சீர்படுத்தவும் எல்லோரும் எழுத வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இந்தியாவில் நிகழ்த்தப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை போல் வேறு எந்த நாட்டிலும் நடைபெறக்கூடாது எனவும் கூறினார். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு அரசாங்கமும் மக்கள் மீது தாங்குணாத சிரமத்தையும் துயரத்தையும் சுமத்தக்கூடாது. நீ நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, யாருக்கும் துன்பம் மட்டும் செஞ்சிடாத. டூ நோ ஹார்ம். பணமதிப்பிழப்பை போல ஒரு துன்பம் எந்த நாட்டுக்கும் வரக்கூடாது. 21ஆம் நூற்றாண்டிலே இந்திய பொருளாதாரத்துக்கு மிக 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 மிகப்பெரிய கேடை விளைவித்தது பணமதிப்பு இழப்பு. கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 15,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கனமழை பெய்தது. இதனால் கபினி அணைக்கு செல்லும் நீரின் அளவு கணிசமாக உயர்ந்து வந்தது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட நீரின் அளவு 35,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் கபினி அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ளதால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 15,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கடலூர், சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், 4 ரோடு, கோனேரிபாளையம், வாலிகண்டபுரம், வேப்பந்தட்டை, செஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. நெல்லை மாவட்டத்தின் பாளையங்கோட்டை, கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், சேரன்மகாதேவி, பத்தமடை, முக்கூடல், விக்ரமசிங்கபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. ஆந்தியூர், வெள்ளித்திருப்பூர், சென்னம்பட்டி, சனிச்சந்தை, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நிலக்கடலை பயிர் துளிர்விடும் நிலையில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரசு முறை பயணமாக கிரீஸ் சென்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிரீஸ், கியூபா, சூரினாம் நாடுகளுக்கு ராம்நாத் கோவிந்த் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்ட பயணமாக கிரீஸ் சென்ற அவருக்கு ஏதென்ஸ் நகரில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடும் குடியரசுத் தலைவர் அங்கு வசிக்கும் இந்தியர்களையும் சந்தித்து பேசுகிறார். இதைத் தொடர்ந்து சூரினாம், கியூபா நாடுகளுக்கு செல்லும் ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து உரையாடுகிறார். ஜவ்வாது மலையில் 21வது கோடை விழாவை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள ஜமுனா மரத்தூரில் 21வது கோடை விழா கோலாகலமாக தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவினை வனத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோரும் உடனிருந்தனர். இதில் வேளாண்மைத்துறை, வனத்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தோட்டக்கலைத்துறை சார்பாக அமைக்கப்பட்ட 500 கிலோ பகட்காய் டைனோசரஸ், 15,000 மலர்களால் ஆன டால்பின்கள், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கத்தரிக்காய் உள்ளிட்டவைகள் மூலம் அமைக்கப்பட்ட மயில் மலர் கண்காட்சி, வேளாண்மைத்துறை அரங்குகள் உள்ளிட்டவை மக்களை வெகுவாக கவர்ந்தது. இதன் முன் நின்று குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.
ஜவ்வாது மலையில் கோடை விழா நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் எங்கேயும் போனதே கிடையாது. புதுசாக இப்போ தான் ஜவ்வாது மலைக்கு வந்திருக்கோம். நல்லா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா இருக்குது இங்கே. அதுவும் இல்லாமல் இவ்வளோ காய்கறியில் ஒரு டைனோசர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்பவே முடியல, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இத்தனை வகை ஃப்ளவர் இருக்கிறதே இப்போதான் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்கறது. ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு நல்லா பார்த்ததில்ல. இது சூப்பராக இருக்குது. இங்கே பச்சை பாவக்காவிலேயே டைனோசர் எல்லாமே நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. குழந்தைங்கள நான் சனி ஞாயிறு லீவுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த கோடை விழா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒசூரில் நடைபெற்ற ரமலான் நோன்பு நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி கலந்து கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள தர்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி கலந்து கொண்டு மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் பொதுமக்களிடையே கலந்துரையாடிய அவர், தர்கா முதல் மைதானம் வரை சாலை போடப்பட்டது போல மைதானத்தில் சிமெண்ட் தரை அமைத்து தரப்படும் என கூறினார். முதல் மைதானத்தை சுற்றிலும் பூங்கா அமைத்து தருவதாகவும் உறுதியளித்தார். பெருந்துறை சிப்காட் விவகாரத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் KC கருப்பண்ணன் உறுதி அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் ஆலைக்கு எதிராக போராடுவது குறித்த கருத்து கேட்பு கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். சிப்காட்டில் செயல்படக்கூடிய சாய தோல் தொழிற்சாலைகள் சட்டவிரோதமாகவும் நீதிமன்ற தீர்ப்புக்கு புறம்பாகவும் இங்கே கழிவு நீரை ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் சுத்திகரிக்காமல் தொடர்ந்து வெளியேற்றி வருவதால் கடுமையாக மாசுபட்டு நிலம், நீர், காற்று ஆகியவை மாசுபட்டு பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு சென்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KC கருப்பண்ணன், பெருந்துறை சிப்காட் விவகாரம் தொடர்பான பொதுமக்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்தார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆய்வு மேற்கொண்டார். குருமாபேட் பகுதியில் இயங்கி வரும் தனியார் மதுபான ஆலையில் நிலத்தடி நீர் முறைகேடாக உறிஞ்சப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அந்த மதுபான ஆலையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, சுற்றுச்சூழல் துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 30க்கும் மேற்பட்டோர் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். தொழிற்சாலையில் நிலத்தடி நீர் எடுக்கும் பகுதிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு பகுதிகளை அவர்கள் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிரண்பேடி, குடிநீர் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளில் ஒன்று என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் நிலத்தடி நீரை பாதுகாக்க இதுபோன்ற ஆய்வுகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடி அருகே லாரி மீது மினி வேன் மோதிய விபத்தில் 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் வேனில் ராமேஸ்வரம் சென்று தூத்துக்குடி வழியாக திரும்பிக் கொண்டிருந்தனர். வல்லநாடு 4 வழிச்சாலையில் வேன் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரியை கடக்க முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக லாரியின் பின்பகுதியில் வேன் மோதி விபத்துக்குள்ளானது. வேனின் பின்புறம் வந்து கொண்டிருந்த காரும் வேனின் மீது மோதியது. இதில் வேனில் பயணம் செய்த சொக்கநாயகி, புவனேஸ்வரி ஆகிய 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொரு பெண்ணான காளியம்மாள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்தில் படுகாயமடைந்த 17 பேரை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் அரசரடி அருகே RV நகரை சேர்ந்த முதியவர் மாலியம்மாள், 85 வயதான இவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதனை நோட்டம் விட்ட மர்ம நபர்கள் கழுத்தை அறுத்து மூதாட்டியை கொலை செய்துள்ளனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த மூதாட்டியை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். நகை பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை பணக்குடியில் மண் கசிவு காரணமாக குடிசை வீடு இருந்து சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. நெல்லை மாவட்டம் பணக்குடி அடுத்த
கோவில் வேலையைச் சேர்ந்தவர் பெருமாள். கூலி தொழிலாளியான இவர் வழக்கம் போல தனது மனைவியோடு காலையில் வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் நண்பகல் வேளையில் அவரது குடிசை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயற்சித்தனர். எனினும் தீ வேகமாக பரவியதால் வீட்டில் இருந்த இருசக்கர வாகனம், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் தீயில் இருந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். மின்கசிவு காரணமாக தீ பற்றியிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானில் நிகழ்த்தப்பட்ட கார் வெடிகுண்டு தாக்குதலில் பொதுமக்கள் 26 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானின் நனகாகராகர் என்ற நகர் பகுதியில் பொதுமக்கள் திரளானோர் குவிந்திருந்தனர். அப்போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென பயங்கர சத்தத்தோடு வெடித்து சிதறியது. இதில் அங்கு நின்றிருந்த அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு படையினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியோடு. வணக்கம்.